Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போற ரெசிபி வெங்கடேஷ் பட்ஸ் ithayam thotta samayalல இருந்து மெது வடை தான் ட்ரை பண்ண போறேன். அதை ரிவ்யூ பண்ண போறேன். இதுல செஃப் சொல்ற ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் நான் இதை ட்ரை பண்ண போறேன். 150 கிராம் உளுந்து எடுத்து இதை ஒரு 5 வாட்டி நல்லா தண்ணியில கழுவிட்டு இதை 1 மணி நேரம் அப்படியே வெளியே ஊற வைக்க போறேன். இதை ஒரு 4-5 வாட்டி நல்லா தண்ணியில் கழுவுனாதான் அதில் இருக்கிற அந்த சுண்ணாம்பு எல்லாம் போகும். 1 மணி நேரம் வெளியே வச்சுட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் 1 மணி நேரம் வெளியே வச்சா போதும். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 15 செகண்டுக்கு இதை அரைச்சி எடுத்தால் போதும். இப்போது இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 3 வாட்டி எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு ரவுண்டான ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட 2 பச்சை மிளகாவையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது காற்று உள்ளே போகிறது மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த வடை பொரிஞ்சதுக்கப்புறம் காற்றுல அப்படியே தகன்னு பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாவை அரைச்சதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அப்படி நம்ம வச்சுட்டா அந்த மாவு நம்ம பொரிக்கும் போது கண்ணா பின்னான்னு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் மாவு எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு அதை போட்டுக்கோங்க. மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான உளுந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த வடை ரொம்ப சூப்பராக வரும். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுக்கணும். இப்போ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வடையை பிச்சு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்பக்கத்துல எல்லாம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. செஃப் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணி சூப்பராக வடையை ரெடி பண்ணியாச்சு. வடை ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் மெதுவடை செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.